பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, வெண்ணெய் திரண்டு விட்டது, சட்டியை போட்டு உடைத்து விடாதீர்கள். ஆதார வசனம் சங்கீதம் 23:4. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். தேவ கிருபை பெற்றவர்களே, தாவீதால் எப்படி உறுதியாக சொல்ல முடிந்தது இப்படி கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று? அப்படி ஏதும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்திருந்தால், தான் கையிட்டு செய்த காரியங்கள் வாய்த்திருந்தால், ஜெபத்திற்கு எல்லாம் பதில் கிடைத்திருந்தால், தன் எல்லையெங்கு சமாதானம் உண்டாயிருந்தால் எப்படி சொல்லியிருக்கலாம்? அப்படி ஏதும் இல்லை. மாறாக சுற்றிலும் எதிர்ப்பு. நல்லது என்று போனால் பொல்லாங்கு, முகாந்திரம் இல்லாமல் பகை. அவனே தான் சொல்லுகிறான். சமாதானத்தை தோடு பேசினால் யுத்தத்திற்கு எத்தனை பண்ணுகிறார்கள், சண்டைக்கு ஆர்கியூமெண்ட்டுக்கு வருகிறார்கள். சங்கீதம் 127 படித்து பாருங்கள். சங்கீதத்திலிருந்து தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தன் தலைமையில் அதிகமாக பகைஞர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் என்கிறார். புறாவை போல சிறகுகள் இருந்தால் பறந்து போய் இளைப்பாறுவேன் என்கிறார். அத்தனை அங்கலாப்பு. இந்த சூழ்நிலையில் சொல்லுகிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் அவரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும் என்கிறானே. இது என்ன புதுமையாக இருக்கிறது என்று நமக்கு யோசிக்க தோன்றுகிறது. அவன் காரணம் இல்லாமல் இப்படி சொல்லவில்லை. அவன் தான் பெற்ற அபிஷேகத்தை மறக்கவில்லை, அதை அசட்டையாய் எடுத்துக்கொள்ளவில்லை, அதை தன் உயிரினும் மேலாக பாவித்தான். ஆம், 1 சாமுவேல் 16:13 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து, சவுலுக்கு தைல குப்பி, 1 சாமுவேல் 10:1. குப்பி என்பது சின்ன பாட்டில், இவனுக்கு கொம்பு. அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். கேட்டீர்களா? தாவீதுக்கு தெரியும் இந்த அபிஷேகம் சடங்காச்சாரம் அல்ல, இந்த அபிஷேகம் ராஜ அபிஷேகம். ஆவியானவர் சும்மா தம்மேல் இறங்கி இருக்கவில்லை. இவர் வழி நடத்துவார். தேவசித்தம் அறிந்தவர், நம்மை குறித்த தேவசித்தம் அறிந்தவர் ஆவியானவர். ஆலோசனை தருவார். ஜெபத்தின் ஆவியை ஊற்றி தன்னை ஜெபிக்க வைத்து ஜெயம் கொடுப்பார். அறிந்திருந்தான் தாவீது. இவர் தேற்றரவாளன், தேற்றுவார். சோர்ந்து போனால் தேற்றுவார், பலனற்று போனால் பலன் தருவார். அவருடைய பலன் தெய்வ பலம் தருவார். இவர் ஞானத்தின் ஆவியானவர். தன்னுடைய ஞானத்தை சம்பூரணமாக கொடுத்து உயர்த்துவார், போதிப்பார் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று. வடப்பக்கம் இடப்பக்கம் சாய்ந்தால், அதாவது தேவ சித்தத்தை விட்டு விலகினால், இதுவல்லப்பா வழி, இதோ வழி என்று காட்டுவார், உணர்த்துவார், பலன் கொடுப்பார். கிருபையின் ஆவியானவர் கிருபையால் நிறைத்து தினம் தினம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வைப்பார். இவர் தன்னை நம்மை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை என்பதை தாவீது அறிந்திருந்தார். தனக்கு என்று கர்த்தர் குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றும் வரை ஆவியானவர் ஓய மாட்டார். அந்த அபிஷேகம் ஓயாது, அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். இத்தனையும் அறிந்தவன் தாவீது. தற்போது எதிர்கொள்ளும் சோதனை, அவன் எதிர்கொள்ளும் சோதனைகள், வேதனைகள் தன்னை அழிப்பதற்கல்ல, இவைகள் தன்னை உருவாக்கும் காரணிகள் என்பதையும் அறிந்திருந்தார். ஆகவே தான் இப்படி சொன்னான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆகையால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுது உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்கிறார். சங்கீதம் 119, 71, 67. மக்களே, தாவீதை காட்டிலும் மேலான ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். ஆம், நாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். தெய்வமே, தேவனே நமக்காக மரித்து உயிர் தெழுந்தார். சகல பாவங்களும் நீக்கி நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்கள், ஆவியின் நிறைவை பெற்றவர்கள். அப்படி யாராவது பெறாமல் இருந்திருந்தால் லூக்கா 11 எடுத்து படியுங்கள், மண்டியிட்டு கேளுங்கள், உடனே நிரப்புவார். இதுக்கு யார் ஏஜென்ட்டெல்லாம் தேவையில்லை. அபிஷேகம் பெற்றவர்கள் நாம். கர்த்தரின் ஆவியானவர் நம்மில் தங்கி இருக்கிறார், போய் போய் வருகிறவர் அல்ல. இதற்கு ஒரு வசனம் உண்டு, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் அறியீர்களா? நீங்கள் உம்முடையவர் அல்லவென்று அறியீர்களா? கேட்கிறது வார்த்தை. 1 கொரிந்தியர் 6:19. கேட்டீர்களா? அவர் நம்மில் தங்கி இருக்கிறவர். தங்கி இருக்கிறவர் என்றால் ரெஸ்ட் எடுக்க அவர் வரவில்லை. நம்மை தினம் தினம் உருவாக்கி உன்னத நிலையை அடைய வைத்து அதற்காக தங்கி இருக்கிறார். இப்போது நீங்களும் நானும் தைரியமாக உரத்த சத்தத்தோட சொல்லலாம், கர்த்தர் என்னோடே கூட இருக்கிறார் என்று. அவர் நம்மை உருவாகத்தான் பல காரியங்களை அனுமதித்து, நம்ம குடும்ப நபர்களை கொண்டே, நாமும் நம்பிக்கை வைத்திருக்கிற மக்களை கொண்டே உரசி உப்புத்தாள் போல நம்மை பொன்னாக விளங்க வைக்கிறார்.
பொறுமைக்கு கொண்டு வந்து விட்டார். நீடிய பொறுமைக்கு கொண்டு வந்து விட்டார். தகப்படி உங்கள் சித்தம் போல செய்யுங்கப்பா என்று சொல்ல வைத்து விட்டார். இடப்பக்கம் வலப்பக்கடி நம்ம சாயவே மாட்டோம், அவரே கதி என்று வந்து விட்டோம். இப்படி நம்மளை உரசி உரசி கொண்டு வந்து தேற்றி விட்டார். நம்மை தேற்றுவது அவரது வார்த்தை, அதுதான் கோலும் தடியும். இதனால் தான் யோபு ரோட்டுக்கு வந்து விட்டான். சொல்லுகிறான், அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்றான். இவன் வெட்கப்பட்டு போனானா? இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்படி நீங்களும் நானும் இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கப்படும் காலம் வந்து விட்டது. எத்தனை சாட்சிகள் நமக்கு உண்டு. யோசேப்பு வெட்கப்பட்டு போனானா? கர்த்தர் தன்னோடு இருக்கிறான் என்பதனால் உறுதியாக இருந்தான், எதிலும் விலகாமல் இருந்தான். இல்லையே அவன் வெட்கப்படவில்லையே, எகிப்திற்கு அதிபதி ஆனானே. அப்படி நம்மளை உயர்த்துவார். நாம் எந்த நாட்டுக்கு அதிபதியாக வேண்டாம். நம்முடைய வேலையிலே, கம்பெனியிலே, நம்முடைய இதிலே நாம் அடிமையாக இல்லாமல் நம்மை அடக்கி ஆவியானவர் உயர்த்தி நம்மளை அதிபதியாக வைப்பார். தாவீது வெட்கப்பட்டு போனானா? இல்லையே. 40 வருடங்கள் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆண்டான். ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையை விஸ்தாரப்படுத்தினான். தேவாலயம் கட்ட சகல பொருட்களை சமதரித்து வைத்தான். அப்படி நாம் ஆளுகை செய்வோம். அப்படி தாவீது சொன்னை காட்டிலும் நாம் இன்னும் வைராக்கியமாக தெளிவாக சொல்லலாம், ஆம், கர்த்தர் உங்களோடு என்னோடு இருக்கிறார். நமக்கு அவர் கொடுத்த வார்த்தை ஒரு நாளும் நிறைவேறாமல் கீழே விழுவது இல்லை. அது வேதம் சொல்லுகிறது. நிறைவேறும் காலம் வந்து விட்டது. வெண்ணெய் திரண்டு விட்டது. சட்டியை போட்டு உடைத்து விடாதீர்கள். நாமும் யோபுவைப் போல, யோசேப்பைப் போல, தாவீதைப் போல ஏன் இவர்களை காட்டிலும் மேன்மையாக உயர்த்தப்படுவோம். விசுவாசித்தவனுக்கு எல்லாம் கூடும். நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை வெகு வெகு சீக்கிரத்தில் காண்பீர்கள். லூக்கா 18:7. நான் விசுவாசிக்கிறேன். இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. அது வெறுமனே திரும்புவது இல்லை. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் என்னோடு இருக்கிறேன். இதற்கு எந்த அடையாளம் அத்தாட்சி அவசியமில்லை. நான் உயிரோடு இருப்பதே, இத்தனை மத்தியிலும் என்னை உயிரோடு வைத்திருக்கிறீர் அல்லவா, இதுவே அடையாளம், இதுவே அத்தாட்சி. ஹல்லேலூயா. உமது வார்த்தையின்படி நீர் என் தலையை என் பகைஞர்கள் மத்தியில் உயர்த்தி அவர்களே அடியானை பார்த்து இது கர்த்தரால் ஆயிற்று, நம் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது என்று சொல்ல வைப்பேன். உமது நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு என் வேலையை, என் கடமைகளை மிகுந்த சந்தோஷத்துடனும் உற்சாகத்துடனும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து தினம் தினம் காட்டுவேன், செய்வேன். ஆமேன். அல்லேலூயா.